ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் நடந்த சில முக்கியமான தரமான சம்பவங்கள் தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மான நஷ்ட வழக்கம் மானங்கட்டத்தனமா வாபஸ் வாங்கியிருக்காரு ஒருத்தர். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல எப்ப யாரு கூட டீல் பண்ணி தெரியாது இல்ல, அப்படிதான் இது போயிட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை இருக்காருல்ல, அவர் வந்து பிஜேபியில் இருக்கும்போது டிஎம்கே எதிராக நல்ல பயம் வச்சு செய்வார். அந்த டைம்ல அவரு டிஎம்கே உள்ள அமைச்சர்கள் யாரெல்லாம் எவ்வளவுக்குள்ள ஊழல் பண்ணி சொத்து சேர்த்தீங்கிறத நான் சொத்து குவிப்புலக்கு, அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அது மாதிரி செஞ்சாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டார். அப்ப அந்த நேரத்துல டிஎம்கே உள்ள அமைச்சர் டிஆர் பாலு இருக்காருல்ல, எப்படி நீ வந்து எங்க மேலாம் பாத்தீங்கன்னா இப்படி வந்து அவதூறா நீ பரப்பலாமா, உன் மேல நான் மான நஷ்ட வழக்கு போறனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு கேட்டு அண்ணாமலைக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்தார். அப்பவே அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை சும்மா உடல இறங்கி நானே அதுல வாதாடுறேன்னு சொல்லிட்டு அவரே இறங்கி வாதாடிட்டு இருந்தாரு. ஆனா சில முக்கியமான நேரங்கள்ல வழக்கு தொடர்ந்த டிஆர் பாலு தான் அதுல வந்து நீதிபதிக்கு ஆஜராக மாட்டாரு. சரி, அந்த வழக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த வழக்குல டிஆர் பாலு தானா முன் வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இதுக்கு ஏன் வெள்ளஞ்சொல்லியமா தெரியணும்னு தோணுதா தோணலையா? அதாவது ஒருத்தர் எங்க மேல பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே 100 கோடி ரூபாய்க்கு நீங்க மானநஷ்ட வழக்கு போட்ட ஒருத்தர் அவராவே முன் வந்து அந்த வழக்கு வாபஸ் வாங்குறாரு. இப்போ அந்த வழக்கு ஏன்னா அவரே வாபஸ் வாங்கிட்டார்ல, அண்ணாமலை சரி என்ன பண்ணுவாங்க, சரி அந்த வழக்கு ஒத்திக்கப்பட்டு. இப்போ இதுல 2 விஷயம் புரியுது. ஒன்னு, சொத்து குவிப்பு பண்ணது உண்மைதான், நாங்க தான் அதை நான் பண்ணதுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சா. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏதோ டீலிங் அடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறது புரியுது. இல்லன்னா ஒருத்தர் இவ்வளவுக்குள்ள ஆக்ரோஷமாக அண்ணாமலை மீது மானநஷ்ட வழக்கு போட்ட ஒருத்தர் அவராவே முன் வந்து அதை வாபஸ் வாங்குறாருன்னா ஏதோ ஒரு சம்பாச பேச்சுவார்த்தை நடந்திருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அது என்னங்கிறது கூடிய விரைவில் தெரியும். ஓகேவா? அடுத்தது கேட்ட அரசியல் நிகழ்வு நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு அடுத்தமா இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அதாவது இந்த திமுக இருக்குல்ல, இப்போ இந்த தேர்தல் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு, அதாவது நம்முடைய தளபதி முதலமைச்சர் ஆவது பிடிக்கல. அதுல வந்து ரொம்ப கட்டமா இவர் எப்படி முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசி அப்பா சோதிட்டாருல, அதனால பாத்தீங்கன்னா எப்படியாவது, அதாவது எடப்பாடி வந்து முதலமைச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவ்வளவு முதலமைச்சர் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா டீலிங்லாம் பேசி, அதாவது எடப்பாடியை முதலமைச்சரை வச்சு இவங்க துணை முதலமைச்சரா உதயநிதி வச்சு இப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தை நேரத்தில் எல்லாருமே அதை பேசிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல. ஆனா டிஎம்கே ஏடிஎம்கே சைட்ல இருந்து இல்ல அப்படிலாம் இது ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்களா. இன்னைக்கு அது நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி டிஎம்கே கூடவே இருந்தவங்களே பாத்தீங்கன்னா வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு. அதாவது நடு சந்தியில சட்டியை போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ திமுக, அதாவது ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இல்ல எடப்பாடி ஆகட்டும், மூஞ்செல்லாம் எங்கோட வச்சுப்பான்னு தெரியல. யார் அந்த உண்மையை போட்டு உடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் முஸ்லீம் கட்சியை சேர்ந்த காதர் மொய்தீன் இருக்காருல்ல தலைவர், அவரு தான் என்கிட்ட தான் ஸ்டாலினே சொன்னாரு, அதான் எடப்பாடியை நம்ம வந்து முதலமைச்சர் வச்சிடலாம்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. முதல் நாள் கூப்பிட்டு அப்படி சொன்னாரு, 2ஆம் நாள் கூப்பிட்டு இல்ல அப்ப திருமணம் வச்சிடலாமா அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி அவங்க தான் அப்படி இந்த முடிவுலாம் மாத்தி பேசுறாங்க. அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா நாம அவங்க வந்து வெளியில வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்ட்டு டைரக்டா ஸ்டாலினே என்கிட்ட சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு ரொம்ப மூத்த ஒரு ராஷ்டிரபதி இந்தியன் முஸ்லீம் கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் இன்னைக்கு வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு. இதுக்கு திமுக சைட்ல இருந்து, திமுக ஐடிவி சைட்ல இருந்து யார் என்ன ஒரு பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எப்படியா முட்டு கொடுக்க போறீங்க? முட்டு கொடுங்க. ஏன்னா எப்படி நாங்க எப்படி அதெல்லாம் சும்மா இருந்தாங்கல்ல, இன்னைக்கு என்னங்கிறத அவங்களே சொல்லட்டும். சோ இதையே இவ்வளவுக்குள்ள நம்ம முக்கியமா அழுத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்டாலினுடைய பெருந்தன்மை நீங்க இதுலதான் பாத்துக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, வெளிப்படையில, அதாவது இந்த வெளியில பார்வைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையான இருக்கும் அப்படின்னு காட்டிட்டாரு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா சரியான ஒரு வன்மம். அதாவது நீங்க நல்லா பார்க்கணும். கவர்னர் பாத்தீங்கன்னா சரியான இடங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்க முதலமைச்சர் கூப்பிடாம இருக்கும்போது வெளியில அவர் என்ன ட்வீட் பண்ணா கேட்டீங்கன்னா, அவங்க தானே பாத்தீங்கன்னா அதிகமான இடங்களை பிடிச்சிருக்காங்க, அவங்கள முறைப்படி கூப்பிட்டு நீங்க வந்து ஆட்சி அமைக்க விடணும், அதுதானே சரியான ஒரு அரசியலாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஆட்சி அமைக்காம வைக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணம், மேல உள்ள அரசு தான் காரணமா சொல்லிட்டு அப்படியே ஒரு திசைக்கு விட்டு இவங்க பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரி ஒன்னு சொல்லி போட்டு இருந்தார் ட்வீட். ஆனா அதையும் காதல் மொழியாக சொல்றாரு. இவர் இப்படி ட்வீட் போட்டாரு, நாமளும் சரி நல்லா தானே கரெக்டா தான் பேசியிருக்காரு நினைச்சு நம்ம அவரை பார்க்க போனா அவர் நம்மகிட்ட நேரில் எப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு போட்டு உடைக்காரு. அப்போ வெளியில பிஜேபி தான் அவங்க ஆட்சி அமைக்க கூப்பிடாம இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டிட்டு உள்ளுக்குள்ள இவங்க என்னென்ன தில்லலங்கடி வேலையை பார்த்துருக்காங்கன்னு நல்ல மக்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இறங்கி எந்த ஒரு எஸ்டிம்னாலும் போவாங்க. அதாவது பரம எதிரிலான இவங்க 2 சேர்ந்து விடுவாங்களாம். அதாவது ரொம்ப கம்மியான இடங்களை பிடிச்சவங்க, மக்களால் பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவங்க, மக்களால் வந்து அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கிறது உண்மையிலே தளபதி விஜய் தான். அவர் தானே முறைப்படி ஆட்சி அமைக்கணும். அப்போ தோத்து போன 2 பேரும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நம்ம 2 ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைப்போம், அவனை ஆட்சி அமைக்கணுங்கிறது எவ்வளவுக்குள்ள வன்மமானது. சோ இப்போ இதை மத்த யார் சொன்னா கூட மக்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு இத்தனை வருடங்களா, எனக்கு தெரிஞ்சு 30 வருடங்களுக்கு மேலாக திமுக கூட பயணிச்சவங்க தான் இந்தியன் முஸ்லீம் லீக். அந்த கட்சியோட தலைவர் சொல்றாரு, என்கிட்டே ஸ்டாலின் நேரடியாக சொன்னாருப்பா அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு எப்பறம் கொடுக்க போறீங்க?
திமுக ஐடி விங்ஸ், திமுக குத்தூஸ் சொல்லுங்க. சரி, ஓகே. இதுக்கு அடுத்த கட்டமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார்ல, நான் வந்து திருச்சி கிழக்குல போட்டியிடல, ஆனா அதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு நினைச்ச வேண்டாம், நான் அதுக்கப்புறம் வேற இடங்கள் நான் போட்டியிடுவேன், கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நம்ம நேரத்தையே பேசியிருந்தோம். ஆனா அந்த டைம்ல நான் நேத்து பார்க்கும்போது அவருடைய வீடியோ ஃபுல் வீடியோ என்னால பார்க்க முடியல, கட் பண்ணி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு நான் ஒரு வீடியோ கிளிப்பையும் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு என்னடா இது, இந்த மனசை இவ்வளவு புள்ள இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு தோணிடுச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் ரொம்ப உதவுறாரு, ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் மூலமா நிறைய பேர் பயனடைறாங்க. அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அதன் மூலியமா அவருக்கு ஒரு பங்கு ஆதாயம் இருந்தாலும், அதன் மூலியமாக மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை நம்ம வரவேற்கிறோம். அது ஆனா இப்போ அவர் அரசியலுக்கு வரப்போறோம் சொன்ன உடனே அவர் சொல்ற அந்த வார்த்தைகள், அவர் வந்து அதை நடைமுறைப்படுத்தும் போது அவர் என்ன சொல்ல வராரு, அவர் மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் முழுக்க எப்படி வந்து அதை காட்சிப்படுத்துறாருன்னா, நேற்று வந்து பாக்குறேன், அந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தரை வீல் சேர்ல உட்கார வச்சு இவர் பின்னாடி பேசுறாரு. இவங்க எப்படி வந்தாங்க, இவங்களை எப்படி கூட்டு வந்தாங்க, இவங்க ஆரம்பத்துல இருந்து நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டு எப்படி வளர்த்து இவ்வளவு பெருசா நான் ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அவங்களெல்லாம் காமிச்சு இவங்களுக்கெல்லாம் நான் இப்படி வளர்த்துருக்கேன், இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி, இதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வரேன், எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்றது எனக்கு என்னமோ அவங்கள எல்லாத்தையும், அதாவது இது வந்து இவ்வளவு நாள் அவர் பண்ண எல்லா விஷயமுமே இதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி காட்டும் போது, அது வந்து நமக்கு ஒரு மாதிரி, அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன் இவ்வளவு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. நீங்க பாருங்களேன், அவங்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் அவர் சொல்லி காட்டுறாரு. அதாவது நான் இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா இவங்க வரும்போது இப்படி இருந்தாங்க, அவர் சாப்பிடும்போது சாப்பாடு இல்லாம அவருக்கு இருந்தா நான் சாப்பாடு போட்டு எங்க வீட்டுல வச்சு இது பண்ணேன் அப்படி அப்படின்னு அவங்களை பேச விட்டு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அந்த, அதாவது அந்த மாற்றுத்திறனாளிகளை கூப்பிட்டு வந்து வீடியோ போடுறது இருக்குல்ல, அது என்னால ஏத்துக்க முடியல. அதாவது நம்ம ஒரு உதவி பண்ணாம கூட நீங்க இருக்குங்க, உதவி பண்றீங்க, ஒரு பெரிய இதை பண்றீங்கன்னா அதை சொல்லி நீங்க வந்து அரசியல்ல வந்து வரணும்னு நினைக்கிறது, நான் அது வந்து எப்படின்னா, நீங்க பண்ற விஷயத்த மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும், மக்களாவே தானாய் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்துக்காக நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை காமிச்சு ஓட்டு கேட்க கூடாது. ஒருத்தவங்களுடைய இயலாமையை ஒருத்தங்களை இப்படிப்பட்டவங்களா முன்னிறுத்தி, அதுக்கு பின்னாடி நான் இவங்களுக்கு பண்ணிருக்கேன், இவ்வளவு வருஷமா நான் பண்ணேன், இதை பண்ணேன் பாத்தீங்களா அப்படின்னு அவங்களை முன்னிறுத்தி அவங்கள பேச வச்சு அவங்களோட செயல்பட சொல்லி இப்படி வந்து ஓட்டு கேட்கறது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை பத்தி எனக்கு விவரிக்க முடியல. ஆனா லாரன்ஸ் இப்படி இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க வந்து அரசியல் வர மக்கள் நல்லது பண்ண வரனா, ஆல்ரெடி நீங்க வந்து ட்ரெஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும், புரியுதுங்களா? இதை வந்து அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த அவங்கள அந்த சைல்டு, அதாவது ஸ்பெஷல் சைல்டு அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்கள உங்களுக்காக பேச வச்சு நீங்க வந்து அது மூலமா ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஓட்டமாக நினைக்கிறது எனக்கு என்னமோ அது சரியா படல. முன்னாடி வந்து ஒரு மாதிரி தோணுது அவருடைய எண்ணோட்டங்கள் எல்லாமே. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய கதையில கமெண்ட் சொல்லுங்க. சரி, ஓகே, இது முடியட்டும். இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவங்களே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், 2 நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு ஒன்று நடத்தினாரு. அதுல அவர் சொன்ன சம்பவம் தான், அதாவது கேட்டீங்கன்னா, சட்டத்தின்படி தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் நீங்க செயல்படணும். அதிகாரிகள் யாரோட குறுக்கீடும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க தவறு அப்படின்னு சொல்லி யாராவது பண்ணிட்டாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய ஆளாலும் சரி, நீங்க வந்துட்டு அதை நான் சொன்னா கூட கேட்கக்கூடாது. உங்க சட்டத்தின்படி நீங்க வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அதாவது பாரபட்சமே பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையா ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு வச்சிருக்காரு. அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கு நினைச்சும் போது, நாம இவருக்கு ஓட்டு போட்டது சரியான ஒரு ஆள் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு உண்மையிலே இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருங்க சொல்லியிருக்கா இது வரைக்கும்? அதாவது நானே சொன்னாலும் நீங்க அதை கேட்கக்கூடாது, சட்டத்தின்படி தான், தப்பு யோமன்னா தூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இது எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும்? இவ்வளவுக்குள்ள நேர்மையா செயல்படும் சொல்லுங்க பார்ப்போம். சில இடங்கள்ல சில விமர்சனம் வரலாம், ஆனா இந்த மாதிரி பண்றதுக்கு அதை வந்து படிச்சவங்க தான் பண்ணலாம், இவருக்குலாம் என்ன தெரியும், ஒரு கூத்தாடி தானே அப்படின்னு எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணாங்க, எல்லாம் அரசியல் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ஆட்கள் தான் தன்னிச்சையா சுதந்திரமா ஒரு விஷயத்தை முன்னெடுக்க முடியும். சோ அந்த வகையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே அந்த நியூஸை படிக்கும் போது அவ்வளவுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில இந்த பள்ளி பாடத்திட்ட குழுன்னு அமைச்சாங்க. அதுக்கு வந்து சில பேர் அமைச்சிருந்தாங்க. யாரை கேட்டீங்கன்னா, பட்டிமஞ்சை பேச்சாளர், ஆபாச பேச்சாளர் லியோனியும் இந்த சுப வீரபாண்டியன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் கடந்த உறவுலாம் பாத்தீங்கன்னா அது கள்ளக்கட்ட உறவு கிடையாது, அந்த மாதிரி பேசின டிக்கெட்டுகள். ஸோ இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பள்ளி பாடத்திட்ட குழுக்கு நியமிச்சிருந்தாங்க தலைவர்கள். இப்ப வந்த ஒண்ணா பண்ணாரு பாருங்க, யார கூத்தாடி சொன்னீங்களோ, யாருக்கு எதுவுமே தெரியாது சொன்னீங்களோ அவரு யார் தெரியுமா? பள்ளி பாடத்திட்ட குழுக்கு தலைவராக நியமிச்சிருக்காரு முன்னாள் இஸ்ரோ அதிகாரி மயில்சாமி அண்ணாதுரை நியமிச்சிருக்காருங்க. பள்ளி பாடத்திட்டத்துல புதுசா என்ன மாதிரி பாடத்திட்டங்களை சேர்க்கணும், அந்த போர்ஷன் மாத்தவங்கல்ல, இப்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணு சொல்லி அவருடைய தலைமையில 13 பேரை நியமிச்சிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி தரமான சமூகத்தெல்லாம் யாருங்க பண்ணுவா? ஸோ இத்தனை வருட காலம் 75 வருட காலமா இருந்துச்சு திமுக. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த கட்சியில இருக்கவங்க தான் மெத்த படிச்ச மேதாவிகள். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முன்னேறிருக்கு, இளைஞர்கள் வாழ்க்கை மேல இருக்கு, அப்படி 1008 விஷயங்கள் பேசுறீங்களே. இத மாதிரி யாருக்காவது பண்றது தைரியம் வச்சா யாராவது பண்ணிருக்கீங்களா? இல்ல ஆவுனா பாத்தீங்கன்னா அவரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி, அதாவது டெல்லி சிறப்பு பகுதி அதிகாரியா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதவி கொடுத்தாரு அப்படின்னு ஒண்ணு, அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அவரு கொடுக்கலாம் இவரு கொடுக்கலாம்னு 1008 விமர்சனங்கள். அவருடைய உதவியாளராக ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பண்டிட்டை வச்சுட்டா அது எப்படி நீங்க ஜோசியக்காரருக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு 1008 விமர்சனம் பண்றீங்க. பள்ளி பாடத்திட்ட குழுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சி சார்ந்த பட்டி மஞ்சள் பச்சை லியோனியா போடுறீங்க, சுப வீரபாண்டியனை போடுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கல்ல. நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ற விஷயங்கள் அவர் வந்து ஒரு அதிகாரியா போட்டா அப்ப மட்டும் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறீங்க. மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அதனால பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அப்படி விட்டு வச்சிருக்கீங்க. இப்போ எல்லா விஷயம் தோண்டி துருவி தரமான சம்பவம். உண்மையிலே எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் சமயம் பண்றாருல அப்படின்னு தோணுச்சு. உங்க எல்லாருக்கும் இது தெரியணும், ஓகேவா? அவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற விஷயம் தெரியணும். இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா இப்ப தமிழ வெற்றி காலத்துல தேவாக ஆட்சி நடக்கும்போது அது நடக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர அதை மட்டும் தான் பெருசா பூதாரப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் பெருசா யாருமே கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மள மாதிரி தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதான் உங்க முன்னாடி இதை தெரியப்படுத்துறேன். இதை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணி அந்த விஷயங்கள் தெரியப்படுத்துங்க, ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.